என் தங்கப்பிள்ளையே, இந்த முறை உன் வராகி அம்மா என்னை சற்று கோபத்தோடு உன்னை பார்க்க வைத்து விட்டாய். என் தங்கமே, அம்மாவிற்கு உன் மீது கோபப்பட வேண்டும் என்றோ வருத்தப்பட வேண்டும் என்றோ ஆசை கிடையாது. ஆனால் உன்னுடைய சில செயல்கள் என்னை அந்த இடத்திற்கு தள்ளிவிட்டது. என் பிள்ளை உன் வாழ்க்கையை சரியாக்கிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் இங்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது, என் பிள்ளை நீ அதை சற்றும் கூட சட்டை செய்யாமல் நீ என்ன செய்கின்றாயோ அதைத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது உன் அம்மா எனக்கு கோபத்தை வரவழைக்காதா? என் தங்கமே, நான் கோபம் கொண்டேன் என்று சொன்னவுடன் என் பிள்ளை நீ மனம் வருத்தமடைந்து விடாதே. எனக்கு என் பிள்ளை மன வருத்தமடைந்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் என் தங்கமே, நான் உன் மீது உரிமை கொண்டுதான் கோபப்படுகின்றேன். என் பிள்ளைக்கு இதை இன்று சரி செய்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தால் அது உன்னுடைய சில செயல்களினால் அடுத்த நாளைக்கு தள்ளிச் சென்று விடுகின்றதல்லவா? நீதானே அதன் பிறகு இது நடக்கவில்லை என்று மனம் வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் என் பிள்ளையோடு இன்று இந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் என் குழந்தை என்னுடைய பேச்சினை கேட்காத பிள்ளை அல்லவா? என் குழந்தைக்கு நிச்சயமாக அம்மா சொல்வது புரியுமல்லவா? உடனே என் பிள்ளை அதை திருத்தி கொண்டு விடுமல்லவா என்பதனால்தான் அம்மா அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவான பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நீ அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை நீ சரியாக எடுக்க வேண்டும். மாறாக அடுத்தவர்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்து நீ எப்பொழுதும் அதன் பின்னாலேயே இருப்பாயானால் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையானது நீ நினைத்தது போல உன் கைகளுக்கு வந்து சேராது. அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாமல் நீ தவித்து நிற்பாய். என் குழந்தையே, அம்மா இன்று உனக்கு இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அவர்கள் நல்லவர்கள் தானே. நான் அதனால் தானே அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் சொல்கின்றேன். அம்மா என்ன எதுவுமே புரிந்து கொள்ளாமல், அவர்களை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் இது போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, உன்னை பற்றியும் உன் அம்மா எனக்கு தெரியும். நீ யாரிடத்தில் சொல்கின்றாயோ அவர்களை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். யார் யார் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்கள், எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். என் பிள்ளையே, இது முதலாவது முறை கிடையாது. அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு இத்தனை கோபம். ஏற்கனவே ஒரு முறை இவர்களால் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு மனதளவில் பல காயங்களை சுமந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் எடுத்து கொண்டாய். ஐயோ, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ சிந்திய கண்ணீர் துளியானது இன்னமும் உன் தாயானவள் என் மீதுதான் படிந்திருக்கின்றது. என் தங்கமே, அந்த விஷயத்திலிருந்தே மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இன்று நீ இந்த விஷயத்திலிருந்து வாழ்க்கையில் மீண்டு வர நினைப்பது சரியாகுமா? நான் உனக்கு சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்களிடத்தில் சொல்வது தவறு கிடையாது. அவர்களிடத்தில் அறிவுரை கேட்பதும் தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே செய்வதுதான் தவறு என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பொழுது அவற்றில் எல்லாவற்றிலுமே உனக்கு எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து பார்க்கின்ற சொந்த மனநிலை இருக்க வேண்டும். நீ சொல்லிவிட்டாய், நீ சொன்னதுதான் எனக்கு வேத வாக்கு என்று ஒருவரை நீ பின்பற்ற தொடங்குவாயானால்
காலம் முழுவதும் அவர்களின் கண் அசைவில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய சுய புத்தியை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை உன் கண்களுக்கு தெரிந்தும் அதை பார்க்காமலேயே விட்டு விடுவாய். என் தங்கமே, இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நீ கண்டும் காணாமலும் விட்டு விட்டாயா, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல இருந்து விட்டாயா என்று தெரியவில்லை. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்ற சத்தியம் என்ன? என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் சரியாக்கி கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றிற்கும் அம்மா நிறைவேற்றி கொடுத்து நல்லதொரு தீர்வினை உன் வாழ்க்கையில் தருவேன். ஆனால் என் பிள்ளை, நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தினால் என்ன நடந்தது தெரியுமா? நீ ஒருவரிடம் சென்று உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் சொல்கின்றாய். இப்படி நடந்தது, எனக்கும் இவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கின்றார்கள், என்னை யாரும் மதிக்கவில்லை, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையில் யாருமே சரியில்லை என்றெல்லாம் உன் பக்கம் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் அவர்களிடத்தில் சொல்லி தீர்த்தாயல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நீ அவர்களிடத்தில் சொல்லிப்பார். இத்தனை குறைகளையும் சொல்லும் பொழுது செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நாளை ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கும் அல்லது அந்த விஷயத்தை சாதிப்பதற்கு உனக்கு தேவைப்படும் உதவிகளையும் அவர்களிடத்தில் நின்று கேட்டுப்பார். அன்று அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் நன்றாக பேசுகின்றார் என்பதற்காக அவர்களை வாழ்க்கையில் எல்லாமே என்று எண்ணிவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வார்கள். நீதான் உன் வாழ்க்கையின் பக்கம் நின்று சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆபத்தில் உதவி செய்யாதவர்கள் உன்னுடைய கஷ்டத்தையும் நீ சொல்கின்ற உன் வாழ்க்கையை பற்றிய செய்திகளையும் மட்டும் கேட்பதற்கு தயாராக இருப்பதற்கு காரணம் என்ன? அதே நேரத்தில் உன்னிடத்திலிருந்து அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொள்வார்கள். நீ முடியாது என்று சொன்னால் கூட உன்னை சம்மதிக்க வைத்து அவர்கள் பக்கம் உன்னை இழுத்து விடுவார்கள். இப்படித்தான் இத்தனை காலமும் அவர்களின் பிழைப்பு உன்னிடத்தில் நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் என் பிள்ளை, நீ வெள்ளந்தியான பிள்ளை என்று அம்மா சொல்ல வரவில்லை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு முறை பட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் நீ இறங்குகிறாய் என்றால் நீ நிச்சயமாக உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் மறந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்தால் அதை சந்திக்க தயாராக இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். என் பிள்ளையே, ஒரு முறை ஒருவரிடத்தில் அவமானப்பட்டு வாழ்க்கையில் பல அசிங்கப்பட்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து நின்ற பிறகு கூட இனி ஒரு முறை நாம் அவர்களோடு பழகி பார்ப்போம் என்று நினைத்து பழக்கத்தை தொடர்ந்து அதே அவமானத்தை திரும்பவும் சந்திப்பாயானால் அன்று இந்த வராகி என் முன்னால் நின்று நீ கண்ணீர் வடிக்காதே. நிச்சயமாக அம்மாவிற்கு கோபம்தானே வரும். அப்பொழுது உனக்கு என்னுடைய கோபத்தில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக புரிந்துவிடும். என் பிள்ளையே, உனக்கு இந்த நேரத்தில் நான் இதை சொன்னதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வந்துவிடக்கூடாது என்று என்னிடத்திலேயே அவர்கள் வேண்டுதலையும் வைக்கின்றார்கள். இவையெல்லாம் உனக்கு ஒரு பொழுதும் தெரிவதும் இல்லை. ஒரு நாளும் உனக்கு இவையெல்லாம் தெரிய போவதும் கிடையாது. நான் சொன்னாலன்றி உனக்கு வேறு யாரும் இந்த விஷயத்தை சொல்லிவிடுவது கிடையாது. நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனிமேலாவது ஏற்கனவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்ற ஒருவரை மீண்டும் தேடிச் செல்லாதே. அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காதே. அவர்கள் சொல்கின்ற செயல்களை செய்து நீ தேவையில்லாத அவமானத்தை தேடிக்கொள்ளாதே. நல்லவரோடு சேர்ந்தால் உன்னை நீ கெட்டதே செய்தாலும் நல்லவன் என்று சொல்வார்கள்.
கெட்டவனோடு சேர்ந்து நிற்பாயானால் நீ நல்லதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்றுதான் சொல்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.